கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. மறுபடியும் ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டுடைய இருதயமும் மனுஷனுடைய ரட்சிப்பின் திட்டமும் என்ற வார்த்தை குறித்து உங்களோடு பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டுடைய இருதயத்தில் உள்ள காரியமும் இன்றைக்கு மனுஷனுக்கு வேண்டிய ரட்சிப்பை குறித்து வேதாகமத்தில் ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிக்க போகிறோம். ஆபகுக் 2ஆம் அதிகாரத்திலே வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 14 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தை என்ன சொல்லுது என்று பார்க்கும் பொழுது, சமுத்திரம் ஜனத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பிரியமானவர்களே, இந்த பூமி முழுவதும் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது. அதுபோல் கர்த்தரை அறிகிற அறிவிலே ஜனங்கள்லாம் வளர்ந்து பெருக வேண்டும் என்பது ஆண்டுடைய இருதயத்தினுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. இந்த நாளிலே உலகெங்கில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அண்ட சராசரிகளை உண்டாக்கின தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும், அவரை தேட வேண்டும், அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்பதை அறிய வேண்டும். பிரியமானவர்களே, அதுக்காகவே அந்த ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் மிகுந்த ஒரு வைராக்கியமாய் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது வாசிக்கிறோம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி, இந்த நாளிலே ஆண்டுடைய இருதயத்தினுடைய காரியம் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மீட்கப்பட வேண்டும், எல்லா பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் பரிசுத்தம் அடைய வேண்டும், எல்லாரும் ஆண்டுடைய வரை காயத்தமாக வேண்டும், எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியம் இப்படியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களாய் நாமும் அநேகரை ரட்சிப்புகள் நடத்துவதற்கு நாமும் நமக்கு தெரிந்தவங்க அறிமுகமான எல்லாருக்கும் ஆண்டவரை குறித்து நீங்கள் நான் சொல்ல வேண்டும். பிரியமான ஏன் என்று சொன்னால், தீமோத்தேயு புஸ்தகத்தில் இப்படியாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சீசன் இன்னொரு சீசனை உருவாக்குறான்னு சொல்லி, ஆனபடினாலே ஆண்டவரை அறிந்த நாம் இன்னொருவருக்கு சொல்லி ஆண்டவரை அறிமுகப்படுத்த வேண்டும். ஆண்டவரை தெரியாத ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அதனால தான் அப்படி சேரும் பொழுது வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் இப்படியாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை நான் வாசிக்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். இந்த வார்த்தை என்ன சொல்லி பார்க்குவோம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளைகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாளுக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். பார்க்கும் பொழுது ஆண்டுடைய இடத்துல ஒரு காரியம், ஒரு மனுஷனும் அடைந்து போகக்கூடாது. திரளான ஜனங்கள், மக்கள் திரளாய் ஆண்டுடைய ராஜ்யத்திலே காணப்பட வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஆண்டுடைய நியாயத்திற்குள்ளே வந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான ஆனபடினாலே இந்த நாளிலே ஆண்டவரை அறிந்த நீங்கள் நானும் அவரை குறித்து வெளியில் சொல்ல வேண்டும். நாம் அமெரிக்கையாக இருந்து விடக்கூடாது. ஏன்னு சொல்லும் பொழுது அங்கே வாசிக்கும் பொழுது எஸ்ஐ புஸ்தகம் இப்படி வாசிக்கப்படுகிறது. பகல் முழுவதும் முழுவதும் ஓய்ந்திராத எப்பயுமே ஆராதிக்கிற ஜாமக்காரனை நான் கட்டளையிலேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவரே இந்த பூமியில் ஒரு மனுஷன் கூட கெட்டு போகக்கூடாது. பார்க்கும் பொழுது மோசே ஆண்டோடு பேசுகிறான், ஆபிரகாம் ஆண்டோடு பேசுகிறான், ஆண்டவரே ஒரு நீதிமான் இருந்தால் இந்த பூமி அழிப்பீரோ என்று சொல்லி, இல்லை ஒருத்தர் இருந்தால் கூட அந்த படம் அழிக்க மாட்டேன், அந்த ஊரை அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஆண்டவனை துதிக்கிற ஜனங்கள் தேவை, ஜெபிக்கிற ஜனங்கள் தேவை, ஆராதிக்கிற ஜனங்கள் தேவை, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் தேவை, மீட்கப்படுகிற ஜனங்கள் தேவை. ஆனால் ஒருத்தர் நரகத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட அவருடைய மகிமையில் பங்கு வரணும். அதுதான் ஆண்டுடைய இருதயம், ஆண்டுடைய சித்தம், ஆண்டுடைய திட்டமாக இருக்குது. ஆனபடினாலே நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மிக மிக ரட்சிப்பில் முக்கியமான பாவத்திலிருந்து கம்ப்ளீட்டாக விடுதலை அடைய வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை, விக்கிரக ஆராதனையிலிருந்து கம்ப்ளீட்டாக ஒரு விடுதலை, உலக காரியங்களிலிருந்து நமக்கு நல்ல ஒரு பெரிய விடுதலை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் நேசிக்கும் பொழுது, ஆண்டவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, அவர் அண்டா சராசனை உண்டாக்கினது மாத்திரமல்ல, சூரியனை உண்டாக்கி, சந்திரனை உண்டாக்கி, மரங்களை உண்டாக்கினார், ஒரு பக்கம் மலர்களை உண்டாக்கினார், இப்படி மலைகளெல்லாம் உண்டாக்கினார். எல்லாம் உண்டாக்கின தெய்வம் நம்மை போல மனுஷரை உருவாக்க வேண்டுமேன்னு சொல்லி மனுஷர்களை உருவாக்கினார். அந்த மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தது. இன்றைக்கு
அவன் வேற விக்கிரக ஆராதனைக்கும் வேற பாவமான காரியத்துக்கு போகிறான். அன்றைக்கு மனுஷனுக்கும் கடவுளுக்கு இருந்த உறவு பிரிந்தது போனது பிரியமானவர்களே. அந்த உறவை திருப்பியும் அந்த உறவில் எல்லாம் நிலைத்திருக்க வேணும், அந்த உறவுக்கெல்லாம் வர வேண்டும் என்பதற்காக தன்னையே ஜீவ பலியா ஆண்டவர் ஒப்பு கொடுத்தா, தன்னையே ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தா, தன்னையே மரணத்தில் ஒப்பு கொடுத்தா. மரணத்தை ஒப்பு கொடுத்து மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்தா. அந்த எழுந்த தெய்வம் மனுஷனை மறுபடியும் தப்பக்கம் எழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சவுள்ளார இருக்கிறார். ஆனபடினாலே அவர் நமக்கு அந்த நாட்களில் பார்க்கும் பொழுது 136 கட்டில் இருந்துச்சு. அப்புறம் பார்க்கும்போது 10 கட்டில் இருந்துச்சு. அப்புறம் பார்க்கும்போது எனக்கு இப்போ 2 கட்டில். உன் தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆன்மாவோடு அன்பு செய்வாங்கன்னு சொல்லி, உன்னை நேசிக்கிற போல பிறனை நேசிப்பாங்கன்னு சொல்லி ஆண்டு இப்படி தான் சொல்லியிருக்கார். இந்த நாளில் பார்க்கும் பொழுது இந்த கடைசி நாட்களில் மனுஷனுடைய அன்பு தணிந்து போகிற காரியமாக இருக்கிறது. அன்புன்னு ஆசையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், மயமான காரியம் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருக்கு நமக்கு நல்ல ஒரு உறவு இருக்க வேணும். இன்மைக்காக மாத்திரமல்ல, மறுமையில் அவரோடு கூட வாழப்போகிற நிச்சயத்தோடு கூட நம்ம துதிப்போம், ஆராதிப்போம். ஆனபடினால் அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம், மீட்பை பெற்றுக்கொள்வோம். சந்தோஷம் மனவாழ்ச்சியாக கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.